ஹாய் நண்பா, வெல்கம் டு கிளவர் டெக் சிஸ்டம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்குறோன்னா, விண்டோஸ் 7 ஓஎஸை எப்படி பென்ட்ரைவ் மூலிமா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேட் பண்ண போகிறேன். அந்த விண்டோஸ் பென்ட்ரைவ் எப்படி டவுன்லோடு பண்ணுறோம், எப்படி பூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம்னு உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்புறம் நம்மளோட லிங்க் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ விண்டோஸ் 7 எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்துன்னு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். என்னென்னா ஓஎஸ் விண்டோஸ் 7 ஓஎஸ் இதை டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் அதை நான் எப்படி பூட்டபிளாக ஆக்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க் வரும். இதை டவுன்லோடு எனிவே இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் ஆகுதுங்களா? இதுதான் விண்டோஸ் 7 ஓஎஸ் 32 பிட் 64 பிட் 2 பிட்டும் இருக்கும். நம்மளோட ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, 2 GB ரேம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 32 பிட் போட்டிங்கன்னா அது ஸ்பீடாக இருக்கும். 64 போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணங்காட்டியும் நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த செட்டப் வின் செட்டப் இருக்கு இல்லைங்களா, இந்த செட்டப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த ஓஎஸ் டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த ஓஎஸ் தான் ஓகேங்களா. அடுத்து இந்த வின் செட்டப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் இது பூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர். ஒரு இமேஜை பூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைரெக்டாக உள்ளே போகும். அது பூட்டபிளாக எதுக்கு பண்ணுறோன்னா, பூட்டபிளாக பண்ணால் தான் அது ஃபோல்டர் பை ஃபோல்டராக உங்களுக்கு வரும். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் கரெக்டாக. சரிங்களா, இது நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணங்காட்டி S2 வால் கேது S2 வால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வின்ஜிப் ஓப்பன் ஆகிக்கும். இது சரிங்களா, இதை நான் எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த லிங்க் தான் உங்களுக்கு லாஸ்ட் லிங்க் இருக்குங்களா, இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். பூட் சாஃப்ட்வேர் இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை க்ரோமில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்டர் தட்டுங்க. க்ரோமில் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வின்ஸ் சாஃப்ட்வேர் வியூ ஆகும். சரிங்களா, பிடிச்சதுக்கப்புறம் இது வின் செட்டப் வந்துருங்களா, இதை நீங்கள் டவுன்லோடு கொடுங்க. சரிங்களா, டவுன்லோடு கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோடு எனிமே கொடுக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா, டவுன்லோட் ஆகுது. 1 செகண்ட். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த வின் செட்டப் சரிங்களா ஆயிடுச்சு. இது வின் செட்டப் இதுக்குள்ளே இருக்குது. இது 32 பிட்டு, இது 64 பிட்டு. நம்ம 64 பிட் நம்மளுது. இது ஓப்பன் ஆகும். இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த வின் செட்டப் சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். இதில் பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரீப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பென்ட்ரைவ் வியூ ஆகும். அதை பார்த்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஏதாவது ஃபார்மேட் ஆயிரும்.
என்ன பென்ட்ரைவ் நேம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க 14 GB அதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்க. ஆட்டோ ஃபார்மேட் இருக்குல்ல, ஆட்டோ ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் எல்லாம் டெலீட் ஆகிரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு பென்ட்ரைவ் சரிங்களா. அதுக்கு செலக்ட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி ஒரு OS வச்சுருக்கேங்களா, ஆட்டோ ஃபார்மேட் கொடுக்காம இருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இது டிக் பண்ணிக்க, Windows 7 OS நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா எங்கே OS இருக்குது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனக்கு செலக்ட் பண்ணுறதுனால என்னோடய OS லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி செலக்ட் பண்ணுறோன்னு சரி. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த OS இங்கே வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் கோன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், வேறு எந்த பட்டனும் உங்களுக்கு அது ப்ரெஸ் பண்ண தேவையில்லை சரிங்களா. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பென்ட்ரைவில் பூட்டபிளாக கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் கண்டிப்பாக, ஏன்னா அது இமேஜ் ஃபைலில் ஒரு இமேஜ் ஒரே ஃபைலில் இருக்கிறத அது அப்படியே பூட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு ஃபோல்டர் பை ஃபோல்டராக அது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸு எல்லாமே உங்களுக்கு வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பென்ட்ரைவ்குள்ளே போய்க்கும். பென்ட்ரைவ்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம OS இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துச்சு. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக சரிங்களா. இப்போ ஜாப் டன்னுன்னு கேட்கும் சரிங்களா. ஜாப் டன்னுன்னு கேட்டிங்கன்னா ஜாப் டன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேரெக்டாக சிஸ்டமாக ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போகுது. இப்போ பக்கத்தில் வந்துருச்சு. பியூ செகண்ட் நண்பா. நண்பா இப்போ OS இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். இப்போ இதை ஜாப் டன் கொடுத்துட்டு இதை அப்படியே எக்ஸிட் பண்ணிடுங்க. எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டமை ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ சிஸ்டமை ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதை கம்பல்சரி க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன உடனேயும் நீங்கள் வந்து டேரெக்டாக F12 இருக்குங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். லாக் ஆஃப் ஆகிட்டுருக்கு, ஷட் டவுன் ஆகிட்டு ஆன் ஆகும். இப்போ ப்ரெஸ் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 2 OS இருக்குது. இது வந்து நார்மல் OS சிஸ்டம் இருக்கிறது, இது வந்து பென்ட்ரைவில் இருக்கிறது. பென்ட்ரைவ் புக் பண்ணிட்டா டேரெக்டாக போகிறீங்க. பென்ட்ரைவ்க்குள்ளே போகிறீங்கன்னு கேட்கும். பென்ட்ரைவ்க்குள்ளே போய்க்கணும். பென்ட்ரைவ்க்குள்ளே போனீங்கன்னா அதில் 2 OS காட்டும். நான் ஆல்ரெடி 2 OS இருக்கிறதுனால காட்டும். விண்டோஸ் செட்டப் வேண்டாம், அது வந்து Windows 7 EMS எனேபிள் இருக்குங்களா, அதுக்குள்ளே போய்க்குங்க சரிங்களா. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் லோடிங் ஃபைல் வந்து லோட் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு
ஒரு ஃபியூ மினிட்ஸில் OS கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸ்டார்டிங் விண்டோஸ் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ ஓகே, செட்டப் வந்துருச்சு. இப்போது எஸ், இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான். இப்போ வந்து இப்போது உள்ளே வந்துருச்சு இல்லைங்களா? உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது ஓகே, இது அதே ஆப்ஷன் தான், இன்ஸ்டால் விண்டோஸ் ஆக்டிவேஸ். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோடாக டைம் எடுத்துக்கும். சம்டைம் லோடாகி வந்துடும் சம்டைம். இப்போ வந்துருச்சுங்களா? இதுக்கப்புறம் நமக்கு தேவையான வெர்ஷன் வந்து விண்டோஸ் வெர்ஷன் வந்து தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொடுக்க போகிற வெர்ஷன் வந்து ப்ரொபோஷனல் 64 பிட்டை வந்து கிளிக் பண்ண போகிறேன். பேசிக்காக என்னென்ன பண்ணிக்கலாம், அல்டிமேட்டே நிறைய வெர்ஷன் இருக்குது நம்ம கொடுத்த வயசில். இதில் வந்து விண்டோஸ் வந்து ப்ரொபோஷனல் 64 பிட்டை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எதுவும் வேறு எந்த ஆப்ஷனும் இதில் மாற்ற தேவையில்லை. செலக்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது அக்ரி. இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரி தி இன்ஸ்டால் விண்டோஸ் ஆக்டிவேஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு இதை நான் வந்து இந்த ஆர்டர்ஸ் மட்டும் தான் வச்சுக்கேன், இந்த சைஸ் மட்டும் தான். அதில் இதை வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணங்காட்டி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதில் ரிலோகேட்டர் ஸ்பைஸுன்னு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் இதை நியூ கொடுத்து அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கொடுத்து அப்படி ஓகே பண்ணுங்கள். இது ஃபார்மேட் ஆகி உங்களுக்கு வந்து புது ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த சிஸ்டம் ரீசால்வ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். சரிங்களா? அது வரும். இதுக்கப்புறம் அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் OS ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃபைல் 100 ஓடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா 100 ஓடினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஃபினிஷ் ஆகும். ஃபினிஷ் ஆகிறது வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் மட்டும்தான் விண்டோஸ் OS வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மேக்ஸிமம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். சம்டைம் இது வந்து 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும். சரிங்களா? 15 மினிட்ஸ் ஆகும். இது பாருங்களேன், 3 வந்துருச்சு. அதுக்குள்ளார சீக்கிரம் ஓடிடும். மேக்ஸிமம் ஒரு வயசு பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டம் கண்டிஷன், புது சிஸ்டம் மேக்ஸிமம் வந்து ஸ்பீடாகும். ஒரு சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் மேக்ஸிமம். சரிங்களா? பார்த்திங்கன்னா 94 வந்துருச்சு நம்மளோட OS. ஆல்மோஸ்ட் முடிய போகுது இப்போது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம முடிஞ்சிடும். இது 94 வந்ததுக்கப்புறம் 100 ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு
இன்ஸ்டாலேஷன் ஃபியூச்சர்ஸ், இன்ஸ்டாலேஷன் அப்டேட்டிங் இதெல்லாம் ஒன்றா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட OS ஃபினிஷ்ட். இப்போ 96 which இது மேக்ஸிமம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன் டைம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் விண்டோ உங்களுக்கு வந்துடும். ஈஸியான முறையில் எப்படி OS போடுறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். $94 $99 almost done. Okay, 100 success. மேக்ஸிமம் இந்த ஆக்டிவேஷன் ஃபைல் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும், மீதி இதெல்லாம் குயிக்காக ஆயிரும், நோ ப்ராப்ளம். இன்ஸ்டாலேஷன் அப்டேட்டிங் இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் OS பார்த்திங்கன்னா 15 minutes ஆர் 20 minutesலாம் வந்து நம்மளோட OSஐ வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம OS டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிட்டு அதை கம்ஃபர்டபுள் பண்ணோம், அதை வந்து OSஐ வந்து பூட்டபிள் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து OS இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்பீடாக OS இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 15 ஆர் 20 minutesல வந்து OS இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிடும், நோ ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இப்போ வந்து OS ரீஸ்டார்ட் ஆச்சு. சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆன இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ரீஸ்டார்ட் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, OS இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் வெல்கம், ஓகே, டன். இப்போ சிஸ்டம் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஆஸ் யூஸ்வல் சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.